உங்க பசங்க ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஹோம்வொர்க் பண்ண உட்காந்தா உடனே டிஸ்ட்ராக்ஷன். ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் அட்டென்டிவா இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது ஆஸ் எ பேரண்டா ஒரு கொஸ்டின் வரும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். அவனுக்கு நல்ல டாய்ஸ் வாங்கி தரோம். நல்ல ஃபுட் குடுக்குறோம். இவன் ஏன் இப்படி இருக்கான்? அப்படின்ற கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க. 4 to 8 இயர்ஸ்ல பிரெயினுடைய டெவலப்மெண்ட் ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த டைம்ல கரெக்டான நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு அப்ரோப்ரியேட்டா கிடைக்கலன்னா அது அவங்களுடைய மெமரி, ஃபோக்கஸ் அண்ட் மூட் ரெகுலேஷன் இதை எல்லாத்தையுமே ஸ்லோவா இம்பாக்ட் பண்ணும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த பிரெயின் பூஸ்டிங்க்கு நமக்கு எதுவும் காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸோ இல்ல ரொம்ப ஃபேன்சியான இம்போர்ட்டட் பவுடர்ஸோ தேவையில்லைங்க. நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்தே கிடைக்கிற சில ஃபுட்ஸை நம்ம ஸ்மார்ட்டா நம்ம பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ரைட் நியூட்ரிஷன் ஃபார் தி பிரெயின் டெவலப்மெண்ட் நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களோட மெமரி, ஃபோக்கஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அது மூலயமா அவங்க லைஃப்லையும் சரி அவங்களுடைய அகடமிக்ஸ்லையும் சரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அதே டைம் அவங்களுடைய பிரெயினுக்கு தேவையான கரெக்டான நியூட்ரியன்ஸ் கொடுக்குற 5 ஃபுட்ஸ் தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது எல்லாமே 4 to 8 இயர்ஸ்க்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே அது என்ன பெனிஃபிட் கொடுக்க போகுது, சயின்ஸ் என்ன சொல்லுது, அண்ட் அதை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எப்படி டெய்லி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ப்ளஸ் குழந்தைங்க அதை ரிஜெக்ட் பண்ணால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது எல்லாமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கங்க. ஏன்னா ஒரு மேஜிக் பிரெயின் நியூட்ரிஷன் டிப்பும் நான் சொல்ல போகிறேன். அது நீங்கள் இந்த 5 ஃபுட்ஸையும் கேட்டுட்டு அதை கேட்கும்போது தான் உங்களால் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதோடு சேர்ந்து பேரண்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய 2 தவறுகளையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும் நம்ம நினைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ ஸ்டே டியூன்ட், வாட்ச் டில் த எண்ட். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு முட்டை. இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிரெயின் பூஸ்டிங் ஃபுட்டுங்க. அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்க காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த அவசரத்துலையும் சரி உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டோட எனர்ஜி அவங்களுக்கு சஸ்டெயின்டாக இருக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ப்ராக்டிக்கல் சப்போர்ட் ஆப்ஷன். எக்கில் கோலின், டிஹெச்ஏ, லியூட்டியன், B12, அயோடின் மாதிரி நிறைய பிரெயின் பேஸ்டு நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எக்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் சில்ட்ரன்ஸோட நியூரோ டெவலப்மெண்ட் பிளஸ் கொக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்களாம். அதுலயும் எஸ்பெஷலா கோலின் அப்படிங்கிறது அவங்களோட மெமரி அண்ட் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க உங்களோட வீட்ல வீக்லி 3 to 5 டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு எக்காவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை டெய்லி லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பசங்களுக்கு பிளெயின் பாயில்டு எக் பிடிக்கல அப்படின்னா அதுலயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொண்டு வாங்க. முட்டை தோசை மாதிரி இல்லைன்னா சாப்டு எக்ஸ் கொடுக்கறது, சாண்ட்விச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சில குழந்தைங்க எனக்கு முட்டை சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எக்கை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ப்ரெசன்டேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு எந்த டெக்ஸ்சர்ல கொடுத்தா பிடிக்குமோ, இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வெஜிடபிள் இருக்குன்னா அது காய்கறியை செஞ்சுட்டு அதோட முட்டையை உடச்சி ஊத்துனீங்கன்னா அது அந்த டெக்ஸ்சரோட சேர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு நெய் தோசை பிடிக்கணும், நெய் தோசை மேல முட்டையை கிரேட் பண்ணி போடுங்க. எல்லாம் சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைம் குழந்தைங்களுக்கு அப்பிடைசிங்காகவும் இருக்கும். செகண்ட் ஃபுட்டு ராகி அண்ட் மில்லட் பேஸ்டு பிரேக்ஃபாஸ்ட். இது நம்மளுடைய சவுத் இந்தியன் ஹோம்ஸ்ல ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஆப்ஷனுங்க. இது ராகி தோசை இல்லைன்னா ராகி கஞ்சி இல்லைன்னா ரோட்டிஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஜஸ்ட் அவங்க வயிறு மட்டும் நிறையாதுங்க, அவங்க பிரெயினுக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷனும் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல கிடைக்கும். இந்தியன் ரிசர்ச் அடலசன்ஸ்க்கு மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸ் கொடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில பசங்களுக்கு அட்டென்ஷன், மெமரி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. குழந்தைங்களுடைய மெமரிக்கும் அட்டென்ஷனுக்கும் அயன் ஒரு ரொம்ப முக்கியமான சோர்ஸ். இதையும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ல இல்ல டின்னர் ஆப்ஷன்ல இன்க்ளூட் பண்ணுங்க. எனக்கு புரியுதுங்க, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பசங்க ராகி தோசை எல்லாம் சாப்பிட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்காக இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இப்போ நீங்க 5 பங்கு அரிசி போட்டு அரைப்பீங்கன்னா அதுல 1 பங்கு ஃபர்ஸ்ட் ராகியை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. அப்போ முதல்ல பசங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலி ஒரு அப்ரோப்ரியேட் ராகி தோசையை உங்க பசங்களுக்கு கொடுக்க முடியும். உங்க பசங்க எப்படியுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ராகி பனானா பேன் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. அது பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அலாங் வித் ஹனி அந்த ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இனிஷியலி உங்க பசங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது அவங்க ஃபுல்லா சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனோட சேர்ந்து இதை டேஸ்ட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிங்க.
தேர்ட் ஃபுட்டு கார்ன். செகண்ட் ஃபுட் மாதிரி இது பசங்க ரெசிஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். அண்ட் இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்க முடியும். லெஸ் ரெசிஸ்டன்ஸோட குழந்தைங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி பிரெயின் பூஸ்டிங் ஃபுட்டுங்க இது. கார்னில் பார்த்தீங்கன்னா லியூட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் இருக்குங்க. ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டடி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூட்ரியன்ஸ் எந்தெந்த பசங்களாம் அதிகமாக சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிசெப்டிவ் வொக்காபுலரி இருக்குது. அதாவது ரிசெப்டிவ் வொக்காபுலரினா நம்ம படிக்கும்போது எழுதும்போது நம்ம பார்க்குற வேர்ட்ஸ்லாம் அவங்களால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரி ஈஸி. நம்ம பாயில் பண்ணி லைட்டாக சால்ட் பேப்பர், உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னா லைட்டாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் சுண்டல் மாதிரி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா கார்ன் கட்லெட். ஃபோர்த் ஃபுட்டு லென்டில்ஸ் அண்ட் பீன்ஸ். அண்ட் இதுவும் நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். இது நம்மளுடைய டே டு டே குக்கிங்லேயே நமக்கு இது கிடைச்சிரும். நம்ம செய்யக்கூடிய சாம்பார், பருப்புகள், இல்லைன்னா ராஜ்மா, காராமணி, அடை, இது எல்லாமே பிரெயின் ஃப்ரெண்ட்லி பேஸ் ஃபுட்டுங்க. அண்ட் ஓவராலாக குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் அயன் சப்ளிமெண்டேஷன் ஸ்கூல் பசங்களுக்கு இன்டெலிஜென்ஸ், மெமரி, அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. தினமும் உங்களோட ஃபுட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் பருப்பு கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அயன் பேஸ்டு ஃபுட்டு கொடுக்கறதா சொல்கிறோம். அதோடு சேர்ந்து விட்டமின் சியும் இருந்தால் தான் அந்த அயன் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் அது கூட லெமன் இல்லைன்னா டொமேட்டோ, கேப்சிகம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை கண்டிப்பா ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு சாம்பார் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே பருப்பை வேற விதத்துல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏர் ஃப்ரைடு வடை மாதிரி கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா சன்னா கட்லெட், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சில ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் ஃபுட்டு ஃபிஷ். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்க, உங்க வீட்டில் ஃபிஷ் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பிரெயின் ஃபுட் ஆப்ஷன். ஏன்னா இதுல டிஹெச்ஏவும் இருக்கு, பிளஸ் ஒமேகா 3யும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய இம்ப்ரூவ்டு பிரெயின் ஸ்ட்ரக்சருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணும். போதுமான அளவுக்கு டிஹெச்ஏ இருக்கும்போது நம்ம பசங்களுடைய கொக்னிஷன், அதாவது திங்கிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஃபிஷ் கட்லெட், கோகோனட் ஃபிஷ் கறி, அந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால் போர்ஷன். அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. வெஜிடேரியன் ஃபேமிலிஸ்க்கு ஃபிஷ் யூஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு பதில் நட்ஸ் கொண்டு வாங்க. வால்நட்ஸ், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு 2 போனஸ் ஃபுட் ஆப்ஷனும் கொடுக்கணும். அது உங்களால் மெயின் ஃபுட்டாக கொடுக்க முடியலனாலும் உங்களுடைய பசங்களுடைய மீல் பிளானிங்ல எப்பயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து தயிர். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் ஈஸியாக ஜீரணமும் ஆகும். ஏன்னா எப்போ நம்மளுடைய கட் ஹெல்த், அதாவது நம்ம செரிமானம் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸும் நல்லாவே இருக்கும். அண்ட் ரெண்டாவது சூப்பர் ஃபுட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடர். சில குழந்தைங்க நட்ஸை டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நட்ஸை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக வச்சுட்டு அவங்க குடிக்கிற பால்லையோ இல்லை ஸ்மூத்திஸ், மில்க் ஷேக்ஸ் அதில் சும்மா கொஞ்சமாக கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. இந்த எல்லா ஃபுட்ஸுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா சில கிரவுண்ட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், இந்த ஃபுட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு அவசரமான, படபடப்பான, பதட்டமான நாளில், அதுவும் ஸ்பெஷலி ஸ்கூல் போகிற அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் டே, எப்போ உங்களாலையும் பசங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஒரு காமன் பிளசன்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்குமோ அதுல இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் போர்ஷன்ஸ். நீங்க கொடுக்கும்போது குழந்தைங்க இது எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் கேளுங்க. இதுல உனக்கு என்ன பிடிக்கல, இல்லை இதுல என்ன போட்டா உனக்கு இது சாப்பிட பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் உப்பு போடவா, இல்லை ஸ்வீட்னஸ் வேணுமா, கொஞ்சம் லெமன் பொடியட்டுமா, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு. நம்ம பசங்களுக்கு பிரெயின் நியூட்ரிஷனுக்குமே இந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ஷன் கண்டிப்பாக தேவைங்க. நியூட்ரிஷனல் ஃபுட்டு கொடுக்கறது மட்டும் பத்தாது, அதோடு சேர்ந்து ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக என்ஷோர் பண்ணிக்கணும். ஃபுட்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஷெல்ஃப் லைஃப் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயம் இருந்தாலே ஃபர்ஸ்ட் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அண்ட் ரெண்டாவது அவாய்ட் பண்ண வேண்டியது, பசங்களை ஃபோர்ஸோ கம்பலோ பண்ணாதீங்க இந்த ஃபுட்ஸை சாப்பிட சொல்லி. ஏன்னா நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண அவங்களுக்கு ஃபுட்டை பார்த்தாலே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். இல்லை அந்த ஃபுட் டைமிங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் வந்து ஒரு அன்பிளசன்ட் டைமாக ரெஜிஸ்டர் ஆகிடும். பசங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் காமாக இருந்து அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னைக்கு இதை நீ ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு இல்லைடா, அம்மாவுக்கு தெரியும், அதனால தான் உனக்கு நான் சின்ன போர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், நீ இந்த சின்ன போர்ஷனை சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் என்ன பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறத காம் டோனில் பசங்க பக்கத்தில் போய் உட்காந்து சொல்லுங்கள். ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக பவுண்ட்ரிஸ் இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 5 முக்கியமான பிரெயின் பேஸ்டு ஃபுட்ஸ் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இன்க்ளூட் பண்ண வேண்டியது ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் முட்டை, செகண்ட் ராகி ஆர் எனி மில்லட் பேஸ்ட்
ஃபுட் ஐட்டம்ஸ். தேர்டு ஸ்வீட் கார்ன், ஃபோர்த்து லென்டில்ஸ் அண்ட் பீன்ஸ் பருப்பு வகைகள், அண்ட் ஃபிஃப்த்து ஃபிஷ். அப்படி இல்லைன்னா வால்நட்ஸ், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ். நம்ம கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ண க்ரோயிங் பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டான டைம்ல குழந்தைங்களுக்கு போய் சேருங்க. உங்க குழந்தைங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆல்ரெடி நீங்க எது ட்ரை பண்ணிருக்கீங்க, உங்க குழந்தைங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது நீங்க இதை எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லா பேரண்ட்ஸும் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றது மூலமா நிறைய பேர் இதுல இருந்து கத்துக்கலாம். உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இன்னொரு பேரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்குற வரைக்கும் விஷ் யூ a very happy zen parenting.